விவரங்கள் இருக்கும். இன்னொன்றிலே உங்களுடைய தொலைபேசி எண்ணை கொடுத்தால் உங்களை தொடர்பு கொள்வதற்கு வசதியாக இருக்கும். நீங்கள் தயவு செய்து நீங்கள் அப்படியே நில்லுங்கள். இந்த வாரத்திலே பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகள் இருந்தால் தயவு செய்து எந்திரிக்கும்படியாக கேட்கிறோம். பர்த்டேஸ். இந்த வாரத்திலே திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள், குடும்பங்கள் தயவு செய்து எந்திரிக்கும்படியாக கேட்கிறோம். மேரேஜ் ஆனிவர்சரி. வில்லியம் இருக்கிறார். பால்சாமி அவர்கள் இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படியாய் நான் கேட்கிறேன். நம்ம எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவரீர் உம்மை ஆராதிக்கும்படியாய் ஆண்டு கிருபையின்படி நான் நன்றி செலுத்துறோம். தெய்வீக ஆவியாருடைய பிரசன்னத்திலே நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் கொடுத்த மகாபரிய சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சபைக்கு கொடுத்திருக்கிறான புதிதான ஆத்மாக்களுக்காக நன்றி செலுத்துறோம். ஆதியில் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்து வந்தான பிரகாரமாய் ஆண்டவரே எங்க சபையில நீ ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆத்மாக்களுக்காக நன்றி செலுத்துறோம். ரட்சித்திருக்கிற அதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ரட்சிப்பை வளரும்படியாய் நாங்கள் ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் இன்னும் காத்திருந்த பலத்தின்மை பலனடையத்தக்கதாய் ஆண்டவர் உதவிச்சும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர்லே ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரை பலப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தா ஸ்தோத்திரம். இவருடைய காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துக்குள்ளாய் ஜெயமாயிருக்கும்படியா நாங்கள் வாழ்த்துறோங்க. தா ஸ்தோத்திரம். இவருடைய வேலையின் கைப்பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். இவருடைய குடும்பங்களை கர்த்தர் நீராட பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தா ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் ஒவ்வொரு நாள் ருசித்து பார்த்துறோம். ஆண்டவரே உண்மையிலே பெருகும்படியா நாங்கள் வாழ்த்துறோங்க. தாவே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடுற பிள்ளைகளை நாங்கள் சபையாய் நாங்கள் வாழ்த்துறோங்க. தா ஸ்தோத்திரம். தகப்பன் தன் பிள்ளைகளை தோளின்மை சுமந்து வருவது போல ஆண்டவரே கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நீர் ஆண்டவருக்கான சுமந்து வந்தீர். அதுக்காக ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல காத்துக்கொண்டு ஸ்தோத்திரம். எல்லா திங்குக்கு விலைக்கு ஆண்டவர் சுகத்தோடு பலத்தோடு புதிய ஆண்டை காணும்படியாய் தேவன் கிருபை பண்ணினார். அதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலும் தேவனுடைய பிரசனம் நம்முடைய கிருபையும் காருண்யம் ஒவ்வொரு நாளும் அவளை காத்து வழிநடத்தும்படியான செபிக்கிறோம். தேவனுடைய பிரசனம் ஆண்டவரே எப்பொழுது அவளோடு கூட இருக்கும்படியான செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே இமானுவேலரா அவளோடு கூட ஆண்டவரே கடைசி மட்டும் இருக்கும்படியான வாழ்த்துருங்க. தா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வாரத்திலே ஆண்டவரே திருமண நினைவுகளான பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆதியில மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை கண்டு ஆண்டு ஏற்ற துணையை கொடுத்து ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே சபையிலே ஆண்டவரே குடும்பங்களை தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் தாம் இந்த குடும்பங்களை கர்த்தர் நீர் நேர்த்தியாய் நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை காத்துக்கொண்டு அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டிலும் தேவ பிரசனமும் கிருபையும் ஆண்டவரை தொடர்ந்து வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆக்கிலா பிரிஸ்கிலா குடும்பம் இந்த ஆண்டவரை வேதத்தில் சொல்லப்பட்டது போல தேவனுக்கென்று ஆண்டவர் தேவனுடைய உழைத்திருக்கிற இந்த பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் உழைக்கும்படியாய் ஆண்டவரை ஓடும்படியாய் ஆண்டவரே கத்தாவே சபை ஊழியர்களை பங்கு பெறும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவர்கள் பந்துக்கள் மத்தியிலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அநேகருக்கு இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதாய் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தது வாக்கு தத்துவம்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கிருபையை தாங்கட்டு வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். இவருடைய ஜீவனுள்ள நலலாம் நன்மையும் கிருபையும் கர்த்தர் தொடர பண்ண போற அப்படின்னாலும் நமக்கு நன்றி செலுத்துறோம். இவளை ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் நல்ல பிதாவே ஆமென். எல்லாரும் தயவு செய்து அமரும்படியாக கேட்கிறோம். இப்பொழுதும் கர்த்தருடைய நாம மகிமைக்காய் காணிக்கை சேகரிக்கப்படும். நாமமே என் காலுக்கின்பமா உன் பட்ட நெஞ்சை ஆற்றவே ஊற்றுண்ட தைலமா இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன். இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன். இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன். இயேசுவின் நாமமே நாமம் தெய்வ ராணியை நன்றாக கேட்டுவே நான் கொய்த உள்ளத்தை நிரப்பருத்துவே இயேசுவின்
பாஸ்கர் அவர்கள் ஜெபத்தில் நம்மை நடத்துவார்கள். தேவனே கர்த்தாவே, மீண்டுமாய் கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் கூடி நாமத்தை கிருபிக்க ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ வந்து எங்களை ஆசீர்வதித்து கிருபிக்க ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உன்னுடைய உன்னை பலத்தால் ஒவ்வொரு நிறைவேற்றி கிருபிக்க ஸ்தோத்திரம். பரிசுத்தாவிய கர்த்தாவே, எங்களுக்கு அளவில்லாமல் கொடுத்து ஒவ்வொரு மக்களையும் பலப்படுத்தின கிருபிக்க ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சுவாமி. இப்போ கர்த்தாவே கொடுக்கப்பட்ட காணிக்கை விஷயமாய் ஜெபிக்கிறோம். உண்மை உத்தவமாய் கர்த்தாவே, உங்கள் சமத்துக்காக செலவு செய்யப்படவும் அந்த தேவனே உங்கள் ராஜ்யம் கட்டப்படும் கர்த்தாவே, நீ கிருபிஷமாக ஜெபிக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தாவை பெருக்கமாக ஆசீர்வாதமாக ஜெபிக்கிறோம். நிறைவான கர்த்தாவை, வாழ்வை கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொரு மக்களுக்கும் எங்கள் மக்களுக்கு கர்த்தாவே நீர் கிருபையா கட்டளமாக ஜெபிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். எல்லா கிருபை நம்மளுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெயனுள்ள பிதாவே, ஆமென். சில அறிவிப்புகள். இன்று ஆராதனை 10:15 முடிவடையும். ஆராதனை முடிந்ததும் ஞானஸ்நான வகுப்பு நடைபெறும். சனிக்கிழமை உபவாச ஜெப கூட்டம் வழக்கமாக நடைபெறும் செயின்ட் மேத்யூ ஹாலிலே நாளை காலை 10 முதல் பகல் 1 மணி வரைக்கும் நடைபெறும். ஏற்கனவே அறிவித்து வரபடி சனிக்கிழமை விடுமுறையில் இருக்கிறவர்கள் மற்றும் வீட்டிலிருந்து வர முடிந்த சகோதரிகள் இதில் தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 17ஆம் தேதி நாம் அறிவித்தபடி ஞாயிற்றுக்கிழமை வர ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரிட்ரீட் என்றால் கவர்மெண்ட் ஹாலிடே நாம் அறிவோம். அன்று அழகான ஒரு ரிட்ரீட்டை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள் நம்முடைய சகோதரர் குழுக்கள். மாரநாதா. மாரநாதா என்றால் என்ன? இயேசுவே வாரம் என்ற தலைப்பிலே வரிக்குரிய காரியங்கள் மற்றும் அநேக குறு நாடகங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். ரியல் படகே வரப்போகுதா, யோவான் பேழையே வரப்போகுதா, அது மட்டுமாக இரவு பகலாக பிள்ளைகள் அதில் பிராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் குடும்பமாக சகோதரர் அனைவரும் கலந்து கொண்டு தேவநாமத்தை மையப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்று அனைவருக்கும் இந்த கரங்களிலே மதிய உணவு எடுத்துச் செல்லும்படி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. பஸ் வசதியும் உண்டு. இன்னும் எந்த பகுதிக்கு பஸ் வசதி வேண்டும் என்று விரும்புகிறோம் உடைய விருப்பத்தை ஜெயராஜிடம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளும். முக்கியமாக அல்குஸ் சோனாப்பூர் பகுதியில் வர வேண்டும் என்றால் எங்கள் ஜெயராஜை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த கூட்டத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ரிட்ரீட்டுக்கு வர முடியும் என்ற சகோதரர்கள் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உணவு ஒழுங்கு செய்யப்பட வேண்டியது. அதனால் வர முடிந்தவர்கள் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் தயவாக விடுமுறை இருந்தா கண்டிப்பா வந்துடுங்க. பிள்ளைகளும் தான், இன்க்ளூடிங் சில்ட்ரன் ஸ்டாண்ட். ஓகே, கொஞ்ச நேரம் பின்னாடி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஓகே வெஸ்லே, ஓகே, நன்றி. உட்காருங்க. இந்த வாரம் மட்டும் திங்கள் மாலை ஆராதனை நடைபெறாது என்றால் ஞாயிற்றுக்கிழமை ரிட்ரீட் இருப்பதனால இந்த வாரம் மட்டும் திங்கள் மாலை ஆராதனை நடைபெறாது. வரும் வியாழன் இரவு இந்த மாதத்தின் இரவு ஜெப கூட்டம் இரவு 8:30 முதல் 11:30 வரை நடைபெறும். ஆதார வசனம் புலம்பல் 2:19.